சி மேலே கிளாஸ் பிரிட்ஜ் பண்ணிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வண்டி வந்து இங்கே எடுத்தாச்சு. ஸோ இந்த வண்டி தான் ரெண்ட்டு. டவுன்ஷிப் லாட்ஜில் தான் ரூம் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்க எல்லாம் எவ்வளோ டிக்கெட் வாங்கிட்டு போட்டு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சூப்பர் ஸ்குவாட். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்துக்கிறோன்னா விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் வந்துக்கிறோம். ஸோ கன்னியாகுமரி போயிருக்கிறோம் நம்ம. ஸோ கன்னியாகுமரி ஒரு 3 days பிளான் பண்ணியிருக்கோம். கன்னியாகுமரி விசிட் பண்ணுறது தான் இது. ஸோ 5:30க்கு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ நாளைக்கு மார்னிங் 7:30க்கு அங்கே இருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா டெர்மினல் உள்ளே போயிருக்கிறோம். ஸ்டேஷன் உள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 4 இப்போ பயன்படுது. ஸோ பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்போது இது தான். ஸோ இன்னும் ட்ரெயின்ஸ் வந்து நிறையா வர்றதில்லை, கம்மியாக தான் வர்றது. இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் இது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பெங்களூரில் பெருசாக இருக்கும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ ஃபீல் தரும் இது. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் 4க்கு போனோம், வாங்க போகலாம். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து நின்றுக்குது பாருங்கள். இதுதான் நம்ம ட்ரெயின், நாகர்கோவில் போகிற ட்ரெயின் இது தான். ஸோ ஆல்ரெடி வந்து நின்றுக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:50 தான் ஆகிடுது. 4:50கெல்லாம் வந்து நின்றுக்குது. ஸோ S9 நம்மளுக்கு போச்சு. தேடி தப்பிக்கிறோம், வாங்க போகலாம். நம்மளுக்கு சீட் இருக்குது S9ல். இதில் தான் போகிறது, வாங்க போகலாம். S9 இதில் தான் ஷீட்டு. ஸோ ட்ரெயினில் ஏறிட்டோம். நம்ம ஷீட் பாருங்க 58, 59 வந்து. இதோட நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் 7:30க்கு தான் நாகர்கோவில் போய் இறங்குவோம். நம்ம அப்போ தான் கீழே இறங்குவோம். அதுக்கு சென்ட்ரலில் எங்கே இறங்க மாட்டோம். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து நாகர்கோவில் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் தான் பீஸ்ஃபுல்லாக வந்து இந்த ட்ரெயின் நைட்டு ரொம்ப அருமையான ட்ரெயின். உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து பைக் எடுக்கணும், ரெண்டல் பைக்கு. ஸோ அதுக்கு தான் போயிருக்கிறோம். இன்னொரு 1 kilometer இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷன்லன்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அங்கே தான் போயிருக்கிறோம், வாங்க போகலாம். நம்ம ஃபைனலாக கடை கட்ட வந்துட்டோம் பாருங்க. லிஞ்சு 2 wheeler. ஸோ இங்கே தான் இதுலேருந்து 1 kilometer ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 1/2 kilometer. ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்களா அங்கே இருக்க எல்லாம். ஸோ நம்ம இப்போ 2 wheeler ரெண்ட் எடுக்க தான் வந்துக்கிறோம். அண்ணா வர நிற்கிறார், ஃபோன் பண்ணிக்கிறேன். எடுக்க வந்து வீடியோ திரும்ப பண்ணலாம். வண்டி வந்து இங்கே எடுத்தாச்சு. ஸோ இந்த வண்டி தான் ரெண்ட்டு 500. ஸோ எப்போ ஃபோன் பண்ணாலும் அண்ணா வருவார். அண்ணா வந்து உங்களுக்கு பைக் தருவார். எங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு இது வருது. நீங்கள் வேணும்னா இந்த கான்டாக்ட் ஃபோன் பண்ணலாம். நாகர்கோவில் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டல் பைக் வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிள். நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டல் பைக். அண்ணா உங்கள் பேர்ண்ணா? அமர்நாத். ஸோ அண்ணா பேர் அமர்நாத். உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இங்கே பைக்ஸு பாருங்கள். இங்கே ரெண்டல் பைக்ஸ் எல்லாம் அவைலபிள். கார் அவைலபிள் இருக்குதுங்களா? 3 கார் இருக்குது. நீங்கள் வர மாதிரி இருந்தால் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிட்டு வந்துடுங்க அண்ணா கிட்ட. ஸோ உங்கள் நம்பர் வந்து உங்களுக்கு டீட்டெயில் நான் போய் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. வரமா ரிட்டர்ன். வெல்கம் டு கன்னியாகுமரி. டவுன்ஷிப் லாட்ஜில் தான் ரூம் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்க எல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப் லாட்ஜ். ஸோ இதில் தான் நம்ம வந்து ரூம் எடுத்துக்கிறோம். வந்துட்டு இப்போ லாட்ஜில் தான் இருக்கிறோம். ஸோ டவுன்ஷிப்புன்ற ஒரு லாட்ஜ் வந்துருக்கோம். ஸோ நான் நம்பர் வந்து உங்களுக்கு தர கான்டாக்ட் நம்பர். ஏசி இது 1000 rupees. ஸோ ஏசி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 400 kilometersலேயே 400 மீட்டர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இது திருவள்ளுவர் ஸ்டாச்சு, ஸோ இங்கே லைட் ஹவுஸு என்ன இருக்குதோ அதெல்லாம் அங்கேயே இருக்கும். கான்டாக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் கீழே. இந்த ஒரு டைம் பார்த்துங்கோ, இதுதான் கான்டாக்ட் நம்பர். வந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ 1000 rupees. நான் வீக் டேஸில் தான் வந்துக்கிறேன், வீக்கெண்ட் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் வர மாதிரி இருந்தாக்கா இங்கே வந்து நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்தா இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு கல்கலாக இருக்கணும். இந்த சைடில் ஒரு இது பாயிண்ட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி பாயிண்ட் தான் எல்லா சைடோட. ஹோட்டல்ஸு அல்டிமேட்டாக இருக்குது இங்கே. நீங்கள் வந்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு வந்து இது இல்லை, பட் ஆனால் வந்து 1000 rupees நல்லா இருக்குது. ஒன்றும் இஷ்யூஸ்லாம் இது உங்களுக்கு எங்கேயும் நீங்கள் ரொம்ப தேடணுன்னாலாம் இல்லை. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே எல்லாமே அவைலபிள். இங்கே ரொம்ப நீங்கள் தேடணும் அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் இது பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்பலாம் வாங்க. ஸோ எல்லாம் ரெடி, நம்ம கிளம்பலாம். இப்போ இதுகிட்ட
கன்னியாகுமரி பீச் கிட்ட போயிருக்கிறோம். ஸோ திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்க போயிருக்கிறோம். ரூம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸ்டாச்சு பார்க்க எப்படி போகிறோம்னாக்கா ரூம்லேருந்து முன்னாடி வந்து ஸோ பீகா போகணும். பீகா தான் ஸ்டாச்சு பார்க்கறதுக்கு வழி. ஸோ சீதா நடந்து போனாக்கா வரோம். வாங்க போகலாம். உள்ள வந்தோம். கொஞ்சம் க்ரௌட் இருக்கிறாங்க. நார்மல் க்ரௌடு ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. க்ரௌடு காட்டுற பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்கிறாங்க. கியூ நிற்க வச்சுக்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் கியூ நிற்க வச்சுக்கிறேன். எவ்வளோ க்ரௌட் இருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போட்டு ஐயோ ரொம்ப ஜனம் இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் வந்து 300 பாருங்கள். காலியாக இருக்குது. 300 காலி. 75 ஃபுல்லி க்ரௌடெல்லாம் 75 தான். எல்லாம் வந்து 75 ருபீஸ். இந்த சைடெல்லாம் 75. 300 வந்து காலியாகுது. ஏன்னா யாரும் 300 போல. டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்துட்டோம். இதுதான் டிக்கெட்டு. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு திரும்ப இதுல கியூ எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துருக்குறோம். இப்போ பாருங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டோம். பண்ணிட்டாங்க. நாங்கள் உஷாராக வந்துட்டோம் வெளியே. ரொம்ப நேரம் எவ்வளோ ஹவர் ஆயிடுச்சுன்னா ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. அதுலேருந்து வரத்துக்கு 1 ஹவர். இன்னொன்று என்னன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பெஷல் டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு அந்த 1 ஹவர் உங்களுக்கு ஆகாது. ஒரு 15-20 மினிட்ஸு. நார்மல் டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். இது வீக் டேஸு. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். இப்போ வரவங்க பிளான் பண்ணுவாங்க. 225 ருபீஸ் மிச்சம். இப்படி வந்தீங்கன்னா இதில் போக மாட்டோம், அதில் போகும். ஸோ க்ரௌடுக்குள்ள பயங்கரமாக இருக்கிறாங்க இன்றைக்கின்ற பாட்டுக்குள்ள. க்ரௌடு ஏங்கிறாங்கனாக்கா இன்னும் புதுசு இது, அதனால க்ரௌடு. இல்லைனாக்கா நார்மலாக இருக்கும். இப்போ நம்மளோட போட்டு வந்து கிளம்பிச்சுக்கோ. காட்டுற பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக போயிருக்குது. அங்கேருந்து ஒன்று வந்துருக்குது, இப்படிக்கா ஒன்று போயிருக்குது. பாருங்க அங்கே போயிருக்கிறோம் நம்ம. சூப்பராக இருக்குது போயிருக்குது. கீழே வந்து இறங்கிட்டோம். இப்போ அதுலேருந்து வந்துட்டோம். ரிட்டர்ன் போயிருக்கிறோம். இல்லை ரிட்டர்ன் போகிறோம். அப்படி தான் நம்ம மேலே பண்ணிட்டோம். விவேகானந்தா ராக் மெமோரியல் டிக்கெட் வாங்கலாம் 30 ருபீஸ். அதுக்குள்ளே விவேகானந்தா ராக் மெமோரியல் பார்க்குறதுக்கு இது ஒரு 30 ருபீஸ் பர் பர்சன். விவேகானந்தா ராக் மெமோரியல் இப்படி தான் மேலே வந்துட்டோம். விவேகானந்தா ராக் மெமோரியல் அண்ட் அப்புறமா திருவள்ளுவர் ஸ்டாச்சு, இது ரெண்டும் இது மேலே தான் போனோம். ஸோ விவேகானந்தா ராக் மெமோரியல் உள்ள வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் அலோடு இல்லை. அப்படியே தான் உள்ளே போயிட்டு பார்த்துன்னு வரணும். ஸோ அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் அலோடு இருக்குது. வாங்க போகலாம். கன்னியாகுமரியோட அம்மாக்குறாங்களே அவங்களோட பாதம் படைஞ்ச ஒரு இடமா, ஒத்த காலில் நின்று ஒரு பாதை இருக்குது. அது வந்து இது உள்ள இருக்குது. ஸோ இதுதான் விவேகானந்தர் மெமோரியல். ஃபோட்டோஸ் வந்து 2 அலோடு இல்லை. ஃபோட்டோஸ் நாட் அலோடு. ஸோ நம்ம வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. ஸோ அவங்க சொல்ல ஒரு இதுக்கு என்ன உள்ளே என்னாக்குதோ போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எதற்கு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குதுன்னு காட்டிடுறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் சூப்பராக ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு வந்துடலாம். உள்ளே போயிட்டு வந்து எனக்கு இதுன்னு சொல்கிறேன். வந்து விசிட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது பிளேஸ் மாத்திரம். விவேகானந்தர் ராக் மெமோரியல் உள்ள நான் போயிட்டு வந்தோம். ஸோ இது உள்ள ஒன்றும் இல்லை. விவேகானந்தர் ஒரு ஸ்டாச்சு. அப்புறமா அவர் இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போய்க்கிறாரு. ஸோ அது 1862 போட்டுக்கிறாங்க. டிசம்பர் 26, 27 அந்த டேட்டில் என்ன இருந்துச்சு இது. ஸோ எக்ஸாக்டாக அதுதான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா எதுனா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே. இது உள்ள அதுதான் இருக்கிறது. கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு இடம் கன்னியாகுமரி. ஏன்னாக்கா இங்கே இருக்கிற வந்து சி வந்து 3 சி ஒன்றா இருக்கும். சி வாட்டர் வந்து ஒன்றா இருக்கும். பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன். ஸோ இது 3ம் வந்து ஒன்றா இருக்கிற ஒரு கடல் தான் கன்னியாகுமரி. இது வந்து அதுக்கு தான் இது ரொம்ப ஸ்பெஷலான இடம். ஸோ கிளாஸ் பிரிட்ஜ் மேலே வந்துட்டுக்கிறோம். இந்த பிரிட்ஜ் வந்து பில்ட் பண்ணால் 37 crores ஆகிது. ப்ளஸ் வந்து இந்த பிரிட்ஜோட லென்த் பார்த்திங்கன்னா 152 ஃபீட்டு, விட்த்து பார்த்திங்கன்னா 32 ஃபீட்டு. ஸோ அவ்வளோ ஃபீட்டை பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு 1 இயரில் பில்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக பில்ட் பண்ணிக்கிறாங்க. மேலே பாருங்க சூப்பராக இருக்குது. இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிளாஸ் பிரிட்ஜ் தான்.
சி மேலே கிளாஸ் பிரிட்ஜ் பண்ணிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கீழே வாட்டர் ஃபுல்லாக ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டுருக்காங்க, இது போட்டுருக்காங்க கிளாஸு. சைட்லலாம் வந்து டைல்ஸ் தான். முச்சின்னு அப்படியே வந்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஸோ திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்க போகிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இங்கே தான். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் தான் போகணும். இந்த திருவள்ளுவர் வந்து சில்வர் ஜூப்ளி. ஸோ 25 இயர்ஸ் ஆகிது இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு பில்ட் பண்ணி. இங்கே வந்து 25 இயர்ஸ் ஆகிது. ஸோ 2000 தான் இது ஓப்பன் ஆகிது. 2000 ஜனவரி 1 தான் இது ஓப்பன் ஆகிது. ஸோ இது 2025. இப்போது நம்ம பார்த்தா மார்ச் இன்னைக்கு 19. ஸோ இது ஓப்பன் ஆகி வந்து 25 இயர்ஸ் ஆகிட்டுது. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் நம்ம இங்கே வந்துக்கிறதுக்கு. இதோட ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து 133 ஃபீட். ஸோ 133 ஃபீட் இருக்குது. இதுக்கு ஒரு சிம்லர் என்னன்னாக்கா 133 ஃபீட்னாக்கா இவர் வந்து ஒரு பொயட். இவர் வந்து ஒரு சாப்டர் எழுதுகிறார். 133 சாப்டர் ஒரு. அதனால வந்து 133 ஃபீட் வந்து இந்த ஸ்டாச்சு வந்து இங்கே பில்ட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ கவிதைகள் எழுதுகிறாருன்னா 330 கவிதைகள் எழுதிக்கிறாரு. ஸோ வந்து விசிட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது பிளேஸு. ஸோ கிளாஸ் பிரிட்ஜோட போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு 14 இயர்ஸ் பேக் வந்து இங்கே வந்திருக்கிறேன். அப்போ வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கிடையாது. ஸோ அங்கேருந்து டைரெக்டாக இங்கே மண்டபம் வரும், திருவள்ளுவர் மண்டபம் வரும். அங்கேருந்து ரிட்டர்ன் கூட்டின்னு போயிடுவாங்க. 14 இயர்ஸ் அப்புறம் நானும் திரும்பி இங்கே வந்துக்கிறேன். ஸோ கிளாஸ் பிரிட்ஜ் பில்ட் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்கலாம் தான் வந்தேன். அதுவும் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இது மிஸ் பண்ணாத விசிட் பண்ணுவோம். நிறையா பேர் விசிட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க யாரும் இது விசிட் பண்ணல. ஸோ நார்த்து சைடில் இருக்கிறவங்க தான் ஆல்மோஸ்ட் எல்லோரும் இருக்கிறாங்க. ஸோ நார்த்து, ஆந்திரா, பெங்களூர் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். இங்கே இருக்கிறவங்க யாரும் விசிட் பண்ணல. ஸோ இங்கே இருக்கிறவங்க அப்பப்போ விசிட் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணாத இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதை வந்து இது பண்ணுங்க. ஸோ சார்ஜஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees per head. அவ்வளோ தான் இதை விசிட் பண்ணுறதுக்கு, ஜாஸ்தியெல்லாம் இல்லை. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாத பாருங்க. ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம், இப்படியே நம்ம கிளம்புறோம். ஸோ வேறு எங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டு அப்படியே போகலாம். திருவள்ளுவரோட திருக்குறள் இதுதான் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ காட்டுறாங்க. எவ்வளோ திருக்குறள் அவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த கல்லுலேயே மென்ஷன் பண்ணி பாருங்க 133. ஸோ இவ்வளவும் அவர் எழுதியிருக்காங்க. ஃபுல்லாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக பண்ணிக்கிறாங்க இதுவா. ஸோ அதனால தான் இது 133 ஃபீட்டே வச்சுக்கிறாங்க இது ஒரு ஸ்டாச்சுவும். ஸோ அது ஒரு அடையாளமாக இருக்கட்டும் அவருக்கோசரம்ன்றதாச அது 133 ஃபீட் வந்து அந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இந்த சைடில் தமிழ்லையும் இருக்குது, இந்த சைடில் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் இந்த சைடில். ஸோ 2 லாங்குவேஜ்லையும் வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. ஸோ எக்ஸிட் ஆகலாம் வாங்க. இப்போ வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இது பிரிட்ஜ் மேலேருந்து கிளம்பின்னுக்கிறோம். போட் வந்துட்டுக்குது. அங்கே போயிட்டு நம்ம ஏறி ரூம் போகலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலைல எத்தனை மணிக்கு வந்தோம் நாங்கன்னா 2 o'clock 10 o'clock வந்தோம். இப்போ 2 o'clock. ஒரு ஹாஃப் டே வீடாக பார்க்கணுன்னா ஒரு ஹாஃப் டே வேணும். ஸோ யாரெல்லாம் வர மாதிரி இருந்தாக்கா வந்து ஒரு ஹாஃப் டே விசிட் பண்ணலாம். ஸோ எந்த இஷ்யூஸும் இல்லை. இங்கே எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேலே உட்காரக்கூடாது, கொஞ்சம் சில ரெஸ்ட்ரிக்ஷன். பிரிட்ஜ் மேலே உட்காரக்கூடாது. நல்லா இது பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் ஒரு பீஸ் மட்டும் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போட் வருது, அந்த ஏரியிலே நம்ம ஒரு லேண்ட் ஆகலாம். வாங்க போயிட்டு அல்டிமேட்டாக கொடுத்துறாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. பெல்ட்டு வேஸ்ட் பெல்ட்டு இது கொடுத்துறாங்க. உயிந்த செத்துருவோம், உயிந்த செத்துருவோம். வேஸ்ட் இது உயிந்த செத்துருவோம்னு நினைக்கிறேன். ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்படியே வருது. என்னது கொடுத்தாங்கன்னு தெரியல. முன்ன மாதிரி இல்லை. சேஃப்டி பெல்ட்டு சும்மா ஷோல்டர் மேலே போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸே இல்லை, யூஸ்லெஸ். லைசன்ஸ் வேறு மாற்றணும். சேஃப்டி இல்லாத ஒரு இது எப்படி என்னன்னு இதை போட்டுக்கிறது தெரியல. ஸோ நம்ம இருக்கோம். நம்ம ஹோட்டல் தான் போயின்னு வரோம். ஸோ அங்கே இறங்கி டேரெக்டாக ஹோட்டல் போகலாம். ஹோட்டலில் போய்ட்டு லஞ்ச் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் ஈவினிங் எங்கன்னா பிளான் பண்ணுறோம்.
ஹை காய்ஸ், அப்படியே வந்து ரூம் போயிட்டு நல்லா தூங்கி திரும்பி இப்போ வந்துக்கிறோம் 8 o'clock. ஸோ இந்த பிரிட்ஜ் மேலே வந்து லைட் போட்டுறாங்க பாருங்கள், அது காட்டுறாங்க. பிரிட்ஜ் மேலே வந்து ஃபுல்லாகவே லைட்டு. ஸோ அப்பயே அந்த ஒரு இது மேலே இருந்துச்சு, இப்போது இல்லை, அது எடுத்துருக்காங்க. இங்கே வந்து லைட், இந்த எல்இடி லைட் மாதிரி எடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போது மார்னிங் சீக்கிரம் வர பிளான் இருக்குது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக போயிட்டு டின்னர் பண்ணிட்டு தூங்கிட்டு மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வரலாம். ஸோ பாய், குட் நைட், see you மார்னிங், early மார்னிங் ஒரு 4:30 5 o'clock பார்க்கலாம்.